போன பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா, பில்லோரிஃப்கா வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்திருந்தோம் இல்லையா? இப்ப இந்த பதிவுல அதுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகள்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம மேப்புக்கு போயிரலாம். உக்ரைனோட லொஹான்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த செப்ரியான்ஸ்க் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, ட்ரிபோர்வா. அந்த பகுதிய நம்ம இப்ப பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது இந்த மினி மேப்ல பார்க்கும்போது தெரியும் எந்த இடத்துல லோட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நான் புதுசா வர நபர்களுக்கு திரும்பி சொல்லிடுறேன். இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா? இது வந்து ரஷ்யா 31 மே வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து கேப்சர் பண்ண பகுதிகள். இந்த பிளாக் கலர்ல கிரே கலர்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இந்த கிரே கலர்ல இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய வீரர்கள் இந்த ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் முன்னேறி வந்து பிடிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த பகுதி. இந்த பில்லாரிஃப்காவுக்கு மேல இருக்கக்கூடியது அந்த செப்ரியான்ஸ்க் ஃபாரஸ்ட். இந்த லைட்டூண்டு ஒரு பேட்ச் தெரியுதுங்களா? இது வந்து உக்ரைனியன்ஸ் மீட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது போல ப்ரோ ரஷ்யன் தரப்புலையா இருக்கட்டும், உக்ரைனியன் தரப்புலையா இருக்கட்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. இது எல்லாமே ட்ரென்ச் லைனு. அந்த ட்ரென்ச் லைனில் சில பகுதிகளை பிரேக் த்ரூ பண்ணி உக்ரைனியன்ஸ் முன்னேறி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து மரவரிசைகளாக இருக்கு இல்லையா? இந்த பார்ட் இருந்ததுனா தான் உக்ரைனியன்ஸ்னால இந்த பகுதிகளாக இருக்கட்டும், இந்த பகுதிகளாக இருக்கட்டும் முன்னேறி போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால சமீபத்தில் முன்னேறி வந்து இந்த பகுதியை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஒரு சின்ன முன்னேற்றம் இருக்கா. அப்புறம் இன்னொரு இடத்துல நான் மறந்துட்டேன். அப்புறம் ரெண்டாவது இந்த இடத்துலையும் ஃப்ரண்ட் லைன் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு உக்ரைனியன் வீரர்கள் வந்து முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரென்ச் லோடாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. சாப்ரோசிஷியா பகுதி ஓகே, இந்த இடத்துல தான். இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சில மரவரிசைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த மரவரிசைகள் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கிரே கலர் உள்ளே வந்திருக்கு இல்லையா? அதுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. நான் இப்போ ப்ளூ கலரில் மார்க் பண்ணினா உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனியன் வீரர்கள் வந்து முன்னேறி வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு 2 பகுதி தான். நான் இதை மறந்துட்டேன். அதுக்காக நம்ம இன்டிமேட் பண்ணோம் இல்லையா? ஏன்னா நான் ரஷ்யாவுக்கு ஜாலரி அடிக்கிறேன் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால இதையும் ஹைலைட் பண்ணும் இல்லையா? அதனால ஒரு மிக பெரும்பான்மையான பகுதி, அதுவும் இந்த இருக்கக்கூடிய மிக மிக பெரும்பான்மையான பகுதியாக உக்ரைனியன்ஸ் வந்து முன்னேறி வந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அப்படியே மேலே போனோம் அப்படின்னா டர்னி. இந்த டர்னிங்கிறது டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து லுஹான்ஸ்க், இது வந்து டொனஸ்க் ஒப்லாஸ்ட். டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய டர்னியை நோக்கி ரஷ்யவர்கள் முன்னேறி இருக்காங்க. ஸ்லைட்டாக சில மரவரிசைகள் வந்து முன்னேறி போய் ரஷ்யவர்கள் பிடிச்சிருக்காங்க. சமீபத்தில், அதாவது போன மாதம் தான் இந்த பகுதிகள் வந்து உக்ரைனியன்ஸ் மீட் எடுத்திருந்தாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி நான் மார்க் பண்ணி காட்டுறேன் இல்லையா இந்த பகுதியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் திரும்பி இந்த பகுதி வந்து மீட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம மேப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த டர்னி வில்லேஜ் வந்து வெறும் 800 மீட்டர்ஸ் தான். இங்கே ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த ஃபாரஸ்ட் ரீஜனில் அவங்களோட டேங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஈஸியாக கொண்டு வந்து வச்சுக்க முடியும். ரஷ்யா டேங்குகள் இந்த மரவரிசைகள் இந்த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே கொண்டு வந்து மறைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னா இங்கிருந்து இந்த டர்னியோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ஸை வந்து அவங்களால தாக்க முடியும். டேங்கோட ஃபயரிங் ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். அந்த ஒரு காரணத்தினால இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி. இங்கே ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறது வந்து ஜர்பச் ரிவர். இந்த ஜர்பச் ரிவருக்கு இன்னும் அவங்க முன்னேறி போய் பிடிக்க வேண்டியது ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜஸ்லேருந்து எல்லாமே டேங்கோட ஃபயர் கண்ட்ரோலில் தான் வரும். 3 கிலோமீட்டர் கிட்ட நினைக்கிறேன் டேங்கோட ஃபயர் கண்ட்ரோல். இது எல்லாமே டேங்கோட ஃபயர் கண்ட்ரோலுக்குள்ளே தான் வரும். ரஷ்யா இந்த டர்னியோட ஸ்ட்ரீட்ஸ் கிட்ட என்டர் ஆகிட்டாங்க. போன தடவை வந்து திரும்பி பின்வாங்கியிருந்தாங்க ரஷ்யன்ஸ். இந்த தடவை ஒன்ஸ் இந்த டர்னியை மட்டும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும். ஒன்ஸ் இந்த டர்னி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யன்ஸ் இந்த டர்னிலேருந்து யாம்போவில்காவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இது நோக்கி முன்னேறி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே ஒரு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல இருக்கிறதையும். ரெண்டாவது இந்த டர்னிலேருந்தும் வடக்கு நோக்கி முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும். இது எல்லா பகுதியும் ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே ஈஸியாக வந்துடும். இப்போ நான் வரைகிறேன் இல்லையா? இந்த பகுதி எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்குவாங்க. டர்னியை வந்து அது மிக முக்கியமான பேஸாக பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா இந்த ஜர்பச் ரிவர் இதுக்கு மேலேயும் ஓடிட்டு இருக்கும். இதை நான் சேட்டலைட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஜர்பச் ரிவர் இதுக்கு மேலேயும் போயிட்டு இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால இந்த மிக்கலிவ்கா இந்த பகுதி வரைக்கும் எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு மிக முக்கியமான டவுன். இதை உக்ரைனியன் அதிக அளவில் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஒரு பிரிட்ஜை பயன்படுத்தி. இந்த பிரிட்ஜை சமீபத்தில் சும்மா ரஷ்யன்ஸ் வந்து அடித்து உடச்சி விட்டே தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை வந்து திருப்பி அவங்க ரெடி பண்ணிவிட்டு கொண்டு வந்து ரீடிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. உக்ரைனியன்ஸ்க்கு சப்ளை பண்ணிட்டே தான் இருக்காங்க.
இப்போ அடுத்தது இந்த டர்னிக்கு மேலே போயிட்டோம்னா இங்கே இருக்கிறலாம் லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கலாம் கர்கிவ் ஒப்லாஸ்ட். ஸோ இந்த நம்ம இப்போ லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல பார்க்க போகிறோம். இந்த லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல இங்கே இருக்கக்கூடிய 2 பகுதி மிசோராவிக்கா அப்புறம் ஆண்ட்ரிவ்கா, இந்த 2 பகுதிகளும் சமீபத்தில் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே தான் இந்த பகுதியில் வந்து ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிருந்தாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி தான். ஸோ இந்த பகுதி உள்ளே வந்துச்சுன்னா அடுத்தது இந்த ட்ரென்ச் லைன் லோட் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு தெரியும். ரஷ்யா இந்த டிஃபென்ஸ் லைனை உடைக்கிறதுக்காக இந்த பகுதிகளை முன்னேறிட்டு இருக்காங்க. சமீபத்தில் உக்ரைன் தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க ரஷ்யாவோட அட்டாக்கோட இது வீரியம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து இந்த பரோவாவை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அதிகமான ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால ரஷ்யா கட்டமாக இந்த டிஃபென்ஸ் லைன் வரைக்கும் முன்னேறி வந்துருவாங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் லைன்லேருந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸை உடச்சிட்டு வருவாங்க. செகண்ட் வந்து இந்த பொரோவா வந்து பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது போல வந்து உக்ரைனியன் தரப்பை சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இது எல்லாமே இந்த பொரோவை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. பட் ஆனால் பெரும்பான்மையான அனலிஸ்ட் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை, இது எல்லாமே டைவர்ஷனோட அட்டாக்காக தான் இருக்கும். அவங்களோட மெயின் மோட்டோ ஒன்று பொக்ரோஸ்க்கு, அப்படி இல்லைன்னா இந்த கிரமட்டாஸ்க்கு போகிறதுக்காக இந்த கொஸ்டான்டிவ்கா. ஸோ அதுக்காக இந்த பகுதியில் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ இந்த பகுதியில் என்ன நடக்குது, உக்ரைன் எதிர்பார்த்தபடி இந்த பொரோவை நோக்கி போகிறாங்களா இல்லை பொக்ரோஸ்க்கு நோக்கி போகிறாங்களா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். ரெண்டாவது இந்த நோவோசில்காவை ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த மந்த்தில் எடுத்திருந்தாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த லுஹான்ஸ்கை மொத்தமாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்காக முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெல்மென்க்விக்கா இருக்கு இல்லையா, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செட்டில்மெண்ட். இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெப்ரட்ஸ் ரிவரோட ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஒன்ஸ் இந்த மிசோர்விக்கா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யன்ஸை இந்த மிசோர்விக்காலேருந்து ஸ்டெல்மென்க்விக்காவோட தெற்கு பகுதியிலேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது இந்த நோவோசில்கால இந்த ஸ்டெல்மென்க்விக்காவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி போன மந்த் தான் இந்த பெரிஸ்டோ வந்து ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த பகுதியிலேருந்து முன்னேறி வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பக்கவாட்டு தாக்குதல் உக்ரைனால் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த ஸ்டெல்மென்க்விக்கா தான் அடுத்த ரஷ்யாவோட இலக்காக இருக்கும் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது போல பெரும்பான்மையாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னம்னா இதுவும் லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் தான். இந்த இவ்னிவ்காலேருந்து ஸ்டெப்போவோ நோவோசில்கா இருக்கு இல்லையா, இதை நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மரவரிசைகள் இருக்கு இல்லையா, இந்த மரவரிசைகளை பிடிச்சு ரஷ்ய வீரர்கள் இதில் முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2 புறத்துலேருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நோவோசில்கா பர்ஷாவை பிடிக்கிறதுக்கு. அந்த ஒரு காரணத்தில் இந்த மேலே போய் இந்த பகுதிகளிலிருந்து முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல உக்ரைனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாட்டு தாக்குதல் பண்ணிடக்கூடாது இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால. ஏன்னா இந்த பகுதியிலேருந்து பக்கவாட்டு தாக்குதல் இந்த இவ்னிவ்கா நோக்கி பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த கருப்பு கலரில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இந்த மந்தில் வந்து முன்னேறி போய் பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்திருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்ட்டு. இந்த ஸ்டெப்போவோ நோவோசில்காவை பிடிக்கிறதுக்காக ரஷ்யா இங்க வடக்கு பகுதியிலிருந்தும் சரி தெற்கு பகுதியிலிருந்தும் சரி ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட்ஸ் மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 2 பகுதியை நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரோடு தெரியுதுங்களா, அதை நோக்கி அதுலேருந்து முன்னேறிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ கரண்டாக இந்த பகுதி வரைக்கும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. பட் ஆனால் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோ பதிவு பார்த்துடலாம். இப்போ லோட் ஆயிருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் அந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க மேலே தாக்குதல் நடந்திருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இது லோட் ஆகிட்டே இருக்கும். உக்ரைனோட ட்ரோன் வந்து ட்ராப் பண்ணிகிட்டே இருக்கும். ரெண்டாவது அங்கே வந்து மூமெண்ட்ஸ் இருக்கும், ரஷ்யாவோட டேங்க் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து தாக்குதல் பண்ணுவாங்க. அது எல்லாமே இந்த பகுதியில் எடுக்கப்பட்ட பதிவு தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பகுதி வரைக்கும் ரஷ்ய வீரர்கள் முன்னேறிக்கிறாங்க அப்படிங்கிறது போல நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்கிக்விக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா குப்பியான்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட். அந்த செட்டில்மெண்ட்டோட புறநகரங்களில் ரஷ்யவர்கள் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல டீப் ஸ்டேட் தரப்புலையும் சரி, அதாவது ப்ரோ உக்ரைனியன் தரப்புலையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இப்போ மேப்பில் பார்த்துடலாம். ஸோ இந்த இவ்னிவ்காலேருந்து அப்படியே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா இந்த சின்கிக்விக்காக்கு புறநகரங்களில் சில மரவரிசைகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மரவரிசைகள் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. காரணம் என்ன, ரஷ்யா வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த பகுதிகள்லாம் வீரர்கள் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் முன்னேறி போய் பல பகுதிகளை பிடிச்சிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக எல்லா பகுதியிலையும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம கர்கிவ் பகுதியில் சமீபத்தில் ரஷ்யவர்கள் முன்னேறி வந்து பிடிச்சிருந்தாங்க இல்லையா, இப்போ அந்த பகுதிக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இந்த கர்கிவ் பொறுத்த வரைக்கும் 2 பகுதியாக பிரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிப்சி, இன்னொன்று வந்து ஒச்சான்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒச்சான்ஸ்க்கு பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்கிவ் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து இது ஒச்சான்ஸ்க்கு, இது வந்து லிப்சி டைரக்ஷன்.
ஸோ இந்த ஒச்சான்ஸ்கை பொறுத்த வரைக்கும் இருதரப்புலையும் மாறி மாறி சண்டை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. பெருமளவில் முன்னேற்றம் அப்படிங்கிறது போல இல்லை. ஆனால் 24ஆம் தேதி கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் உக்ரைனோட வீரர்கள் இந்த ஸ்தரிட்சாவோட சில பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ப்ளூ கலரில் மார்க் பண்ணி காமிச்சா உங்களுக்கு தெரியும். இந்த ரெட் கலருக்கெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு. அதை தாண்டி போய் உக்ரைனியன்ஸ் சில பகுதிகளை பிடிச்சிட்டாங்க இந்த ஸ்தரிட்சால அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சில ஸ்ட்ரீட்ஸை. ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உக்ரைனியன்ஸ் முன்னேறி இருக்கிறாங்க. ரெண்டாவது இந்த ஒச்சான்ஸ்கோட வடக்கு பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ஓடிட்டு இருக்கு. இந்த நடுவில் தெரியுதுங்களா, வந்து ஓச்சா ரிவர்னு சொல்லுவாங்க. இந்த ஓச்சா ரிவருக்கு முன்னாடி இருக்கலாம் ஒச்சான்ஸ்கோட வடக்கு பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த வடக்கு பகுதிக்காக தான் பெரும்பான்மையான சண்டை நடந்துட்டு இருக்கு. இதுல உக்ரைனியன்ஸ் பெருமளவில் ஸ்ட்ராங் ஹோல்டா வச்சிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைரேஸ் பில்டிங்ஸ் தான். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3D மேப்பிங்லேயே பார்த்துருப்போம் இல்லையா. இங்கே இருக்கிறது எல்லாமே ஹைரேஸ் பில்டிங், ரொம்ப ஹைட்டான பில்டிங். இது எல்லாமே ஜிகார் பிரிகேட் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க, உக்ரைனோட ஜிகார் பிரிகேட். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் உக்ரைனியன்ஸ் ரஷ்யா வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க. ரஷ்யாவோட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறது இந்த ஒரு பகுதி தான். இந்த இடத்துல ஃபேப் ஸ்டேக்லாம் அதிகமாக சமீபத்தில் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போதும் ரஷ்ய வீரர்கள் இந்த பகுதிகளை கூடுதலாக முன்னேறி வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒச்சான்ஸ்கோட வடக்கு பகுதி தான். வடக்குனாலும் கிழக்கு பகுதியில், இந்த வடக்கில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில் சில ஸ்ட்ரீட்ஸை வந்து ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க இந்த மந்த்து. உக்ரைனியன்ஸ் வந்து இந்த பகுதியில் ஏதாவது முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில பகுதிகள் வந்து உக்ரைன் வந்து முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதுவும் குறிப்பாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. பட் ஆனால் அது உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை. ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதே தெரிய வரல. அதனால தான் இதெல்லாமே ஹோல்டில் இருக்குது. இது என்ன நடந்துட்டு இருக்குன்றத நம்ம தெளிவாக ஒரு வீடியோலையோ போட்டிருப்போம் இந்த ஒச்சான்ஸ்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிப்சி டைரக்ஷனுக்கு போயிடலாம். இந்த லிப்சியில் உக்ரைனியன்ஸ் இந்த உள்ள சில பகுதி இருக்கு இல்லையா, அதையும் நான் மார்க் பண்ணி காமிச்சிடறேன். ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனியன் சமீபத்தில் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க. இதை எக்ஸஸாக வரைஞ்சிருக்கேன். பட் இருந்தாலும் முன்னேறி வந்து சில பகுதிகள் பிடிச்சிருக்காங்க. இன்னும் இந்த ஹில்போக்கை முழுமையாக உக்ரைன் பிடிச்சிட்டாங்கன்னா இல்லை, அந்த சிட்டியோட என்ட்ரன்ஸில் என்ன சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கான சில வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. அந்த வீடியோ பதிவு நான் இப்போ லோட் பண்ணி காட்டுறேன். பட் ஆனால் உக்ரைனியன்ஸ் முன்னேறினது இந்த லிப்சி டைரக்ஷன்லேருந்து சில பகுதிகள் வந்து முன்னேறி இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த பகுதிகளில் இருந்து வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைனோட இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கல் இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கல் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கல் இருந்து உக்ரைனியன்ஸ் கீழே இறங்கியிருப்பாங்க. இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன், மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த பகுதி தான் இந்த அளவுக்குள்ளே முன்னேறி வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களோட மூமெண்ட்ஸ் என்ன, எந்த அளவுக்கு முன்னேறிக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயமும் தெரிய வரல. வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் இல்லையா, எந்த அளவுக்கு இந்த மாதம் ரஷ்யா வந்து முன்னேறி வந்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு உக்ரைனியன்ஸ் வந்து முன்னேறி வந்திருக்காங்க அப்படிங்கிறது போல் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னா இந்த மந்த் மட்டுமே, இந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 1லேருந்து 22 வரைக்கும் ரஷ்ய வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக 173 ஸ்கொயர் கிலோமீட்டர்லேருந்து 175 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கலாம். பேர் மினிமமாக சொல்கிறேன், இதுக்கு மேலேயும் கூடுதலாக சில பகுதிகள் இருக்கும். பட் பேர் மினிமம். ஆனால் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு மார்க் போட்டு பார்த்தாலும் ஒரு 5 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க. ரஷ்யா பாருங்க வெறும் 170 கிலோமீட்டர் தான் பிடிச்சிக்கிறாங்க. உக்ரைன் பாருங்க 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் பிடிச்சிக்கிறாங்க, முன்னேறி வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உக்ரைன் வந்து மிக பெருமளவில் ரஷ்ய வீரர்களை விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு வீடியோ பதிவு சைடில் லோட் ஆகிருக்கும். அந்த லிப்சி டைரக்ஷனில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ பதிவு தான். இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உக்ரைனோட பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கல் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ அவங்களும் ஓரளவுக்கு முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பகுதிகளில் என்ன நடந்திருக்கு, என்டையர் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரங்களில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறது போல நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அது கூடவே இந்த பதிவு பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் வீடியோக்கள் தொடர்ந்து போடலாமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.